பாஜக போடுறது எதுவுமே ஷார்ட் டெம்பர் பிளான் தான். எல்லாமே லாங் டேர்ம் பிளான் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அதாவது பாஜக போடுற பிளான் எல்லாமே ஷார்ட் டேர்ம், ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் பிளான் தான். அதுதான் சாரு ஷார்ட் டெம்பர்னு சொல்லிட்டாரு. ஷார்ட் டேர்மை தான் இவர் ஷார்ட் டெம்பர்னு சொல்லிட்டாரு. என்ன ஐயா இப்படி உளறீங்களே ஐயா? சும்மாவே இந்த பசங்க கொஞ்சம் ஏதாச்சும் தப்பாக பேசினாலே வச்சு செஞ்சு விட்டுறாங்க. முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு கூட பார்க்காம கலாச்சி தள்ளிடுறாங்க. இப்போ பாருங்க, ஷார்ட் டேர்முக்கு ஷார்ட் டெம்பர்னு இவர் சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு இந்த பசங்க சும்மா இருப்பாங்களா? எப்படி கலாய்ப்பாங்க? எப்படிலாம் வச்சு செய்வாங்க? திமுக தலைவர்களை இந்த மக்கள் கலாய்க்கிறதுக்கு முக்கியமான காரணமே இது மாதிரிலாம் பேசுறது தான். இப்படி பேசுறதுக்கு காரணம் யாரு? அந்த டீமு. அந்த டீமை கொஞ்சம் மாற்றுங்க. டீமுக்குள்ளே யாராச்சும் வந்துட்டு இருக்கிறாங்களா? சங்கிகளோ தம்பிகளோ இல்லைனா தாவைக்கால இருக்கக்கூடிய பசங்களோ வந்துட்டாங்களா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணுங்க. பாருங்க எப்படிலாம் இவர் பேசுகிறாரு பாருங்க. இவர் பேசுகிறத வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமாக எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் எப்படிலாம் கலாய்க்கிறாங்க பாருங்க. கொஞ்சமாச்சும் உங்கள் டீமில் என்ன நடக்குது, யார் வரா யார் போகிறா அப்படின்றத பாருங்க. தயவு செய்து பாருங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இந்த நெட்டிசன்கள் அசிங்கப்படுத்தல. திமுக இருக்கிற எல்லா தலைவர்களுமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. முக்கியமாக களத்தில் ஆன் கிரவுண்டில் திமுக காரங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஓட்டு கேட்கறதுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சுது, சோலி முடிஞ்சுது. வரக்கூடிய திமுக தலைவர்களை அங்கே இருக்கிற மக்கள் வச்சு செஞ்சு அனுப்புகிறாங்க. நேருக்கு நேர் மூஞ்சியை பார்த்து என்னத்தை பண்ண நீ, 5 வருஷமாக என்னத்தை கீழ்ச்ச அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டு விரட்டடிக்கிறாங்க. சமீபத்தில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஏதோ ஒரு லேடி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை நிற்க வச்சு, சும்மா அடிக்கடிலாம் வராதிங்க, ஒழுங்காக செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போவாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும்ல, உங்கள் வேலையை நீங்கள் கொஞ்சம் நல்லா தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜியை நிற்க வச்சு அந்த அம்மா பேசியிருக்குது. அந்த ஒரு கிளிப்பிங்கையும் போடுறேன் பாருங்க, செம மஜாவாக இருக்கும். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க 2 பேருமே பயங்கரமாக சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாலும் பேசுகிற இடத்துல பயங்கரமாக ஒளறி கொட்டிடுறாங்க, செம்மையாக ஒளறி கொட்டுறாங்க. அதை வச்சு எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரோல் மெட்டீரியலாக இவங்க 2 பேரும் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேருமே, இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்களுமே இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலாக சுற்றுறாங்க. எப்படி போன தேர்தலின் பொழுது கோவிலுக்குள்ளாக சுற்றினாங்க, கோவிலுக்கு பயங்கரமாக காணிக்கைகளை கொடுத்தாங்க, வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றினாங்க, அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்தது. அதே மாதிரி இப்போவும் இந்த தேர்தலிலும் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் கோவிலுக்கு போகிறது, அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுறது, ஒட்டகம் கொடுக்கறது, அப்புறம் அந்த பாதமாக அதாவது ஒரு அடியாக வச்சு அங்க பிரதர்ஷனம்னா உருண்டு போகிறது, இது அடி பிரதர்ஷனமாக ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள், அதை மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவும் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக தலைவர்கள் ஹிந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்களாமா, ஹிந்துக்களை தாக்கி அசிங்கமாக மோசமாலாம் பேசுவாங்களாமா. இன்னொரு பக்கம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கோவிலாக சுற்றுவாங்களாமா. இதை பார்த்துட்டு, இவங்க கோவிலுக்கு போகிறத பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஏமாந்துருவாங்களாமா. ஆக்சுவலாக ஏமாந்தாங்க தான், இப்போ தான் உஷாராயிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஏமாந்துட்டு தான் இருந்தாங்க. என்னதான் இந்த பக்கம் அவங்க ஹிந்துக்களை இழிவாக பேசினாலும் அங்கே ஹிந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்க வீட்டிலுடைய பெண்களும் கோயிலுக்கு போகிறாங்க தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ காலம் மாறி போச்சு. ஏன் இவங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வேணும்னே கரெக்டாக தேர்தல் நேரத்தில் இவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கோவிலுக்கு போகிறது, அப்புறம் தரிசனத்துக்கு போகும்போது அவங்க செய்யக்கூடிய வேலைகள், அதாவது காணிக்கை கொடுப்பாங்க இல்லையா அது, உண்டியில் காசுலாம் போடுவாங்க இல்லையா அது, அப்புறம் ஏதாச்சும் கோவிலுக்கு கொடுத்தாங்கன்னா அது, அப்புறம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வெளியில் வர்றது, இதெல்லாம் இவங்க வேணும்னே லீக் பண்ணுறாங்க இல்லையா. இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு மக்கள் உஷாராயிட்டாங்க. இவங்க பிளான் பண்ணி தான்ப்பா பண்ணுறாங்க, நம்மளை இவ்வளோ வருஷம் ஏமாற்றிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமாவும் இவங்க போடக்கூடிய நாடகங்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை, ஏமாறவும் தயாராகவும் இல்லை. அதனால தான் பாருங்கள், இதுக்கு முன்னாடி எவ்வளோ தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தல்களில் திமுகவுக்கு எதிராக மக்கள் பெருசாக வெளிப்படையாக எதையும் காட்டிக்கவே மாட்டாங்க, திமுக விரட்டிலாம் அடிக்க மாட்டாங்க. பட் இந்த தேர்தலில்
திமுகவினரை மக்கள் லிட்ரலி விரட்டி அடிக்கிறாங்க. லிட்ரலி விரட்டி அடிக்கிறாங்க. இந்த பக்கம் வராத, நீ என்னத்த செஞ்ச, என்னத்த கீச்ச அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு விரட்டி அடிக்கிறாங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படணும்னு சொல்றதுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா விலைவாசி உயர்வு. இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நேரா நம்ம அடி மடியில தான் கை வச்சாங்க. இந்த திமுக காரங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்னங்க சொன்னாங்க? நாங்கள் விலைவாசியை கம்மி பண்ணுவோம், அந்த பொருட்களுடைய விலையை கம்மி பண்ணுவோம், இதனுடைய விலையை கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட சொன்னாங்க. மக்களை ஏமாத்தினாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தாங்க. ஒன்ஸ் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க? எந்தெந்த பொருட்களுடைய விலையை நாங்கள் கம்மி பண்றோம்னு சொன்னாங்களோ அந்த பொருட்களுடைய விலையை மானாவாரியா அதிகரிச்சிட்டாங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக காரங்க என்ன சொல்றாங்க? திமுக ஆட்சியின் கீழே தமிழகம் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? கிடையாது, சத்தியமா கிடையாது. இது திமுக காரணங்களுக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் மறுபடியும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் விலையிலிருந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற பொருட்களுடைய விலை வரைக்கும் எல்லாமே ஏறி போய் கிடக்குது. இங்க கஷ்டப்படுறது நாங்க தான், அப்பாவி பொதுமக்கள் தான். இவங்கள பத்திலாம் இந்த திமுக காரங்களுக்கு அக்கறையே கிடையாது. சட்டம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா கேவலமா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாம எங்களால தான் தமிழகம் வளர்ந்துள்ளது, எங்களால தான் தமிழக மக்கள் இப்போ சீரும் சிறப்பமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பச்சையா புழுகிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில டேட்டாக்களை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த திருட்டு திமுக ஆட்சி கேடுகட்ட கேவலமான ஆட்சின்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த மின்சார கட்டண உயர்வு, அதை பத்தி நாம பார்க்கலாம். 2021ல 800 யூனிட்டுகளுக்கு 1280 ரூபா நாம கட்டிட்டு இருந்தோம். ஓகேங்களா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ 2026ல 4770 ரூபா நம்ம கட்டிட்டு இருக்கோம். 4770 ரூபா. அதே 800 யூனிட்டுக்கு நாம கட்டுற கரண்ட் பில்லு இவ்வளோ. இது கிட்டத்தட்ட 272% அதிகம். மின்சார கட்டணம் எவ்வளவு அதிகமாயிருக்கு பாத்தீங்களா? ஆனா 2021ல இவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியை இப்ப வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. வாக்குறுதி எண் 221. அதுல இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அதுவும் இந்த மின்சாரம் சார்ந்த விஷயம் தான். அதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மாசம் ரீடிங் எடுத்து உங்களுக்கு நாங்க மின்சார கட்டணத்தை கட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒரு வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றவே இல்லை. இதை மட்டுமாங்க இவங்க பண்ணாங்க? இந்த சூரிய மின்சக்தியை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கான விஷயங்களை நாங்க எங்க வீட்டில் நாங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னா அதுக்கு 30 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த திமுக ஆட்சி அதிகாரத்தை வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆட்டம்லாம் வேற ஆடி இருக்காங்க. மின்சார கட்டணத்தை தொடர்ந்து நாம பார்க்க போறது சொத்து வரி உயர்வு. 2022ல கிட்டத்தட்ட 150% வரைக்கும் இந்த சொத்து வரியானது அதிகமாச்சு. அதுக்கப்புறமாச்சும் அதே பர்சன்டேஜ்ல இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்ல, வருஷம் அந்த பர்சன்டேஜை ஏத்திக்கிட்டே தான் போனாங்க. இவங்க இந்த சொத்து வரியை மட்டும் உயர்த்தல. இந்த தண்ணீர் வரி, அப்புறம் கழிவு நீர் கட்டணங்கள் சொல்லிட்டுலாம் வாங்குவாங்க இல்லையா, அதையும் பார்த்தீங்கன்னா 5% உயர்த்தி வச்சிருந்தாங்க. வீடுகளுக்கு 5% உயர்த்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அங்க 10% உயர்த்தினாங்க. இவங்க இது மாதிரி பண்ற விஷயங்களால அன்றாட செலவுகள் எல்லாமே தமிழக பொதுமக்களுக்கு அதிகமாயிருக்கு. நெக்ஸ்ட் 2021 தேர்தலில் இந்த திமுக காரங்க ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோல் விலையை 5 ரூபா கம்மி பண்ணுவோம், டீசல் விலையை 4 ரூபா கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்க. பாருங்க, அடுத்த தேர்தலே வந்துடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த திருட்டு திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. இது குறித்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ஊடகவாதி கேள்வி கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, சிச்சுவேஷன் சரியில்லை, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பதில் சொன்னாரு. திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. ஏன் நிறைவேற்றலன்னு கேள்வி கேட்டதுக்கு அவ்வளோ ஆணவத்தோட அவங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவரு நாங்க பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவோம், டீசல் விலையை கம்மி பண்ணுவோம்லாம் சொல்லவே இல்லை. ஆனா அந்த மனுஷன் செஞ்சாரு. ஒட்டுமொத்தமா 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலையை 14.5 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தாரு. அதாவது கிட்டத்தட்ட 15 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தாரு. டீசலுடைய விலையை லிட்டருக்கு 17 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் மோடி நாங்க கம்மி பண்ணுவோம்னு வாக்குறுதியா கொடுக்கவே இல்லை. வாயிலிருந்து வார்த்தையா வரல. ஆனா அந்த மனுஷன் இந்த மக்களுக்காக பண்ணாரு. ஓகே, இப்போ நாம அப்படியே ஆவின் பால் விவகாரத்துக்கு வரலாம். நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஆவின் பால் விலையை கம்மி பண்ணுவோம்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன நடந்திருக்கு?
ரூ. 50 ரூ. 60 வரைக்கும் அதிகமாக இருக்கு லிட்டருக்கு. ஓகேங்களா? லிட்டருக்கு அவ்வளோ அதிகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெய்யினுடைய விலை பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 460 650 அதிகமாயிருக்கு. இது மாதிரி இவங்க அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை ஏத்துறதுனால அன்றாட வாழ்க்கையினுடைய செலவு, சாதாரண மக்களுடைய செலவானது அதிகரிக்குது. காசு இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. காசு இல்லாதவங்க, அப்படி காசு இல்லாதவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடும் வருது. அது மட்டுமா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய ஜிஎஸ்டி சலுகைகள்லாம் கொடுத்தாரு. ஆனா இந்த திமுக ஆட்சியின் கீழே அந்த ஜிஎஸ்டி சலுகைகள் தமிழக மக்களுக்கு போய் சேரவே இல்லை. இப்போ அப்படியே நாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வரலாம். ஒரு யூனிட் மணல் மற்றும் நொறுக்கப்பட்ட அந்த ஜல்லி கற்கள் இருக்கு பாருங்க, அதோடைய விலையானது ரூ. 2500 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதிகப்படுத்தினது திமுக. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தமிழகத்தில் அது சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் இந்த திமுக உருவாக்கி வச்சிருக்கு. அந்த சொந்த வீடு கனவை இந்த திமுக அரசு குழி தோண்டி புதைச்சிடுச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய கனவுகளை இவங்க புதைச்சிட்டாங்க. இவங்களுடைய ஆட்சியின் கீழே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லணும்னா நாம இன்னொரு 10 வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா சாலைகள் ஒழுங்கா இல்லை, குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய மோசமான சாலைகள் தான் இங்கே இருக்கு. அப்புறம் போதிய வசதி இல்லாத மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடிகள்லாம் இருக்கு. அப்புறம் நம்பகமற்ற பொது போக்குவரத்துகள் இங்கே இருக்கு. பஸ் ஒழுங்கா இருக்குமா, டயர் ஒழுங்கா இருக்குமா, உட்கார்ற சீட்டு ஒழுங்கா இருக்கா, அந்த கதவுகள் ஒழுங்கா இருக்கா, இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. பஸ் ஏறதுக்கு முன்னாடி இதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஏறணும் போல இருக்கு. ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்க்கறச்ச அவ்வளோ பயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஸ்கூல்ஸ், அடிப்படை வசதி இல்லாத பள்ளிகள், அரசு பள்ளிகள் இங்க ஏகப்பட்டது கிடக்கு. கட்டிடங்கள் இல்ல, ஒழுங்கான கழிப்பறைகள் இல்ல, குடிநீர் வசதிகள் இல்லைன்னு அவ்வளோ குறைபாடுகளோட தான் இங்க அரசு பள்ளிகளே செயல்படுது. நம்ம கிட்ட அவ்வளோ வரிய வசூலிக்கிறாங்க, அவ்வளோ பணத்தை நம்ம கிட்ட இருந்து புடுங்குறாங்க. ஆனா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க? இது மாதிரியான விஷயங்கள் செய்யாம அவங்க வேற என்னத்தை தான் செய்யறாங்க? நாம கட்டுற வரி பணத்துல இவங்க ஊழல் பண்றாங்க, அவங்களுடைய பாக்கெட்டுகளை ரொப்பிக்கிறாங்க. மற்றபடி இந்த தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் அது கூட இவங்களால ஒழுங்கா செஞ்சு கொடுக்கறதுக்கு முடியல. ஸ்கூல்ஸும் ஒழுங்கா இல்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸும் ஒழுங்கா இல்ல, ரோடும் ஒழுங்கா இல்ல, ஒண்ணுமே ஒழுங்கா இல்ல. இது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது. இது சரியான கொள்ளடிக்கிற மாடல் ஆட்சி. மணல் கொள்ளை, அப்புறம் என்னது பால் விலை கொள்ளை, மின்சார கட்டண கொள்ளை, சொத்து வரி கொள்ளைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் கட்டுற வரிப்பணம், இங்க இருக்கிற தமிழக மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணம் அதெல்லாம் எங்க போச்சு? தமிழகத்துல எல்லா இடத்துலையுமே எல்லா பொருட்களின் விலையுமே அதிகமாயிருக்கு. ஆனா அதுக்கேத்த வளர்ச்சி இல்லையே. ஏன்? அரசு எப்படி இயங்குது, இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் என்ன மாதிரியான வேலைகளை பார்க்குறாங்க, நிர்வாகம் எப்படி இருக்கு, கிரவுண்ட்ல மக்கள் படுற கஷ்டங்கள் ஸ்டாலின் காதுக்கு போகுதா இல்லையா? பப்ளிக்கோட ஒப்பீனியன் அவருடைய காதுக்கு போகுதா இல்லையா? தெரியல. இல்ல அவர் வெறும் கலைஞர் செய்திகள் மட்டும்தான் பார்க்குறாரா, முரசொலி மட்டும்தான் படிக்கிறாரா, அதுல வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அவருடைய காதுகளுக்கு போகுதா? மக்களே, நிர்வாக திறனில்லாத இந்த திமுக ஆட்சி இன்னமும் தொடர்ந்தால் தமிழகம் இன்னொரு 50 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடும். ஸோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. வந்தே